இலங்கை நாட்டு தேவார தலத்தில் முதல் தலமும், தேவார பாடல் பெற்ற 273வது தலமுமா இருக்கக்கூடிய இலங்கை நாட்டுடைய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய கடற்கரை நகரமான திரிகோணமலை திரிகோணேஸ்வரர் இறைவி பேர் மாதுமையம்மாள் அப்படின்னு சொல்லுவாங்க. தீர்த்தம் மகாசுனை. இக்கோயிலோட வரலாறு 3287 வருட பழமையானது. இதுக்கு திரிகூடம்னு பேர். 3 கூடல் சேர்கிற பகுதிங்கிறதுனால சுவாமிக்கு விளக்கு வெட்டுறதற்கு போதிய அளவு நெய்யும் திரியும் கிடைப்பதற்கு வழிவகுத்தவர்கள் தாமரை தண்டில் நூல் எடுத்து திரி செஞ்சாங்களாம். அதனால் அந்த ஊர் இங்கே இருக்க பக்கத்தில் திரிதாய் அப்படின்னு குறிப்பிடப்படுது. சம்பந்தர் 3ஆம் தடவை 123ஆம் பதிகம் பாடியிருக்கிறார். போர்த்துகீசில் 1624ஆம் ஆண்டில் இந்த கோயிலை பாழ்படுத்தியுள்ளாங்க. அன்று அருணகிரிநாதர் மனமுருகி கண்ட அந்த கோபுரத்தெல்லாம் அவர்கள் உடைத்தெறிந்திருக்காங்க. அந்த காலத்தில் 1000 பில்லர்ஸ் 1000 தூண்கள் இருந்த கோவில் அது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த கோவில் 5 ஈஸ்வர தலங்களை ஒன்று. அதில் கேதீஸ்வரம், நகுலேஸ்வரம், தென்னாவரம், முன்னேஸ்வரம்லாம் வரும். 15ஆம் நூற்றாண்டு அருணகிரிநாதர் போற்றி பாடிய கோவில் இது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வெட்டு இருக்கும். ராவணன் வெட்டுன்னு ஒரு பகுதி இருக்கும். அது பார்த்திங்கன்னா ராவணன் தன்னுடைய தாய்க்காக சிவபெருமானை கூட்டிகிட்டு வரும்போது இங்கே கோணமலையில் வெட்டு விட்டதாக சொல்லப்படுது. இந்த கோவில் 205 அதாவது கிமு 205 எல்லாளன் மனுநீதி சோழனால் கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த காலகட்டத்தில் மலை மேலே கீழே நடுப்பகுதின்னு 3 பகுதிகளாக கோவில் இருந்ததாக சொல்லப்படுது. தேவார பாடல்லே இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திருஞான சம்பந்தர் இங்கிருந்தவாறே, அதாவது ராமேஸ்வரம் கடலில் இருந்துகிட்டே தன்னோட ஞான திருஷ்டியின் மூலமாக இந்த கோவிலோட அழகை பார்த்து அவர் பாடல் பாடியதாக சொல்லப்படுது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சடையவர்ம வீரபாண்டியன் காலத்தில் இந்த கோவில் முழுக்க பார்த்திங்கன்னா விமானம் முழுக்க தங்கத்தால் வேயப்பட்டதுன்னு குறிப்பிட்றாங்க. அதேமாதிரி பாண்டிய மன்னன் 3ஆம் ராசசிம்ம பாண்டியன் பராந்தக சோழன்ட்ட பயந்துக்கிட்டு இலங்கை வருவார் பார்த்திங்களா, அப்போ இந்த கோவிலில் கொஞ்ச நாள் பணிகள் செய்ததாகவும் சொல்லப்படுது. அதேமாதிரி குலக்கோட்டன் அப்படிங்கிற ஒரு சிறு மன்னன் போர்த்துகீசியரை அழித்த இந்த கோவிலை மறு உருவாக்கம் செய்கிறார். அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த திருவாடானை பக்கத்தில் மருங்கூர்னு ஒரு ஊர் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். அந்த ஊர்லேருந்து 30 ஃபேமிலிஸை கொண்டு அவங்கள தான் இந்த கோவிலுக்கு பணியாளர்களாக நியமிக்கிறார். அவங்கள தானத்தார்னு குறிப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் காரைக்காலில் கொஞ்சம் பகுதி மக்களையும் கொண்டு அவங்களுக்கு அரிசி உணவு எல்லாம் கொடுத்து அவங்களுக்கும் இந்த கோவிலில் பணியாளர்களாக இருக்காங்க. அவங்களோட வம்சத்தில் வந்தவங்க தான் இன்றைக்கி வரைக்கும் இந்த கோவிலில் எல்லா பணிகளும் செய்கிறாங்க. மிக முக்கியமான தொன்மையான தேவார பாடல் பெற்ற தலம்.